ஓகே, அதாவது நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஜோனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 to 12 months சம்பளம் உங்களுக்கு சேவிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து கேஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் வேறு எந்த ஃபார்மேட்லேயும் கூட சேவிங்காக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய சேவிங் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு கோல்டாக சேமிப்பு பண்ணுங்கள். ஸோ கோல்டை நீங்கள் சேமிப்பு பண்ணும்போது உங்களோட காசு வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும், ப்ரொடெக்டட் ஃப்ரம் இன்ஃப்ளேஷன். ஓகே, இதை தான் வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இது தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் லாபம் கிடச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கோல்டை வாங்கி ஜொங்கோ அம்மா சொல்லுவாங்க கோல்டு பார், ஓகே, அதை வாங்கி சேமிக்கிறாங்க. ஸோ அதோட நன்மை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல இதை முடிச்சிடுறேன். ஸோ சிம்பிளான எல்லாம் நீங்கள் டோப்ளாஸ் பூலான் காஜி முதல் நான் சொன்னது 3 months பேக்கப் கேஷுங்க. அது வந்து கேஷாக நீங்கள் வச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் எமர்ஜென்சிக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு செலவுக்கு உங்களுக்கு டக்குன்னு பாய்க்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அது மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னதுன்னா 6 to 12 மாதம் சம்பளத்தை உங்களுக்கு வந்து சேவிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஜோனில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து காசை பற்றி பயப்படவே தேவையில்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ நீங்கள் 3000 வெள்ளி சம்பளம் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20,000 வெள்ளி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும். ஆனால் அந்த 20,000 வெள்ளி பேங்கில் வச்சுருக்காதீங்க கேஷாக, ஏன்னா அதை நம்மளே முடிச்சிடும். அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் திரும்பியும் உங்கள் கை விரல்களை ஒட்டி வச்சு பாருங்கள், ஓட்டை இருக்கா எனக்கு இருக்குது பாருங்க. அதை நான் சின்ன வயசுலேயே நான் பார்த்துட்டேன். எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலுங்க எப்படியாச்சும் முடிஞ்சிருது, அது எப்படி தான் தெரியல. ஸோ எப்போ நான் வந்து இந்த பப்ளிக் கோல்டை வந்து ஜாயின் பண்ணணும், அதுலேருந்து எனக்குன்னு கொஞ்சம் சேவிங்கை நான் ஒதுக்கி வைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த பப்ளிக் கோலோட பியூட்டிங்க. பியூட்டி இல்லை, அது பியூட்டி வந்து இந்த கோலோட அவ்வளோ இந்த கோல் அவ்வளோ இதை எடுத்து நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். அதோட வைப்ரேஷன் வந்து உங்களை வந்து செலவு பண்ண சுலபமாக போக முடியாது. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கூட இதை சேர்ப்போம். பின்னால் பார்த்தீங்களா 20 கிராமு 30 கிராமு 50 கிராம் அந்த மாதிரி